உண்மையாலுமே நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில கால் வச்சாரா வைக்கலையா அண்ட் ஏரியா 51 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கடைசி காலங்கள்ல எங்க இருந்தாரு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா நீங்க இது வரைக்கும் கூகுள்ல சர்ச் பண்ணாத விஷயங்களை சர்ச் பண்ண போறோம். ஒரு 7 ஹிடன் சர்ச் ரிசல்ட்ஸ் இருக்கு. சோ அத பத்தி தான் இந்த வீடியோ பார்க்கறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இன்னும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பூஸ்ட் நிறைய பேருக்கு போறதுல. சோ இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. சோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா கூகுள் ஸ்பெரிக்கல். எஸ், கூகுள் ஸ்பெரிக்கல் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஒரு சர்ச்சிங் பார் தான் வரும். இதுல என்னடா அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்ச்சிங் பாரை வந்து நீங்க சர்ச் பண்ண உடனே கரெக்டா உள்ள இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரோல் ஆகணும். அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், பிரைவேட் பாலிசி, சர்ச் மற்ற எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகி ஒரு ரவுண்ட் ஸ்பெரிக்கல்ல வரும். ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனா இதை வந்து நீங்க மொபைல் வெர்ஷன்ல பாக்குறத பிசி வெர்ஷன்ல டெஸ்க்டாப் வெர்ஷன்ல வச்சு பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ தேவைப்பட்ட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுலயும் சர்ச் பண்ண முடியும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரெண்டாவது பார்க்க போற சர்ச் பாத்தீங்கன்னா கூகுள் எபிக் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ கூகுள் எபிக் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா கூகுள் எபிக் வந்து ஒரு ஃபாண்ட்ல ஓப்பன் ஆகும். இதுல என்ன அப்படி ஆச்சரியமான விஷயம்னா இது அப்படியே உங்களை நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா நீங்க வந்து ஸ்கிரீனுக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாலோசினேஷனை ஏற்படுத்தும். அதே வந்து ஸ்கிரீனை ஜூம் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களை விட்டு தூரம் போய்கிட்டே இருக்கும். இது நான் ஸ்டாப்பா நடந்துட்டு இருக்கும் இந்த ப்ராசஸ். ஸோ இதுக்குள்ள சர்ச் பண்ண முடியும். ஆனா சர்ச் பண்ணா சில நேரத்தில் சிலது வராது. கொஞ்சம் ஃபனியாகவும் இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தேவைப்படவங்க இதையும் செக் பண்ணி பாருங்க. மூணாவது பார்க்க போற சர்ச் என்னன்னா கூகுள் ஹார்ட். எஸ், கூகுளோட ஹார்ட் பீட்டையும் நம்ம கேட்க முடியும். இதை வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கூகுள் ஹார்ட் அப்படின்னு டைப் பண்ணினாலே போதும், இது உங்களுக்கு வந்து ஃபிளாஷ் ஆகும். கூகுளோட ஹார்ட் சென்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இது வந்து ஒரு ரோபோட்டிக் சென்ஸ் தான், ஆனாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ தேவைப்படும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு தெரியாது, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் நீங்க டச் பண்ணீங்கனாலே இந்த கூகுள் ஹார்ட்குள்ள டைரக்டா போகும். ஸோ தேவைப்படுவங்க செக் பண்ணி பாருங்க. நாலாவதா பார்க்க போறது கூகுள் கேம். எஸ், கூகுளோட லைவ் கேம். பல இடத்துல லைவ் கேம் வச்சிருக்காங்க. நம்ம இந்தியா மற்ற நாடுகள் எல்லாத்துலயும் வந்து வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த இடம் டிஸ்டர்பன்ஸ் வராது. அதாவது பிரைவேட் பாலிசி, தனிநபர் உரிமையை மீறாத கேமராஸ் எல்லாமே. ஸோ நீங்க அதை கண்டிப்பா விசிட் பண்ணலாம். ஸோ சில பல அன்னோன் கேமராஸ் இருக்கு. அதுக்கு பல நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த நேரத்தில் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு லைவ் கேமரா நீங்க வாட்ச் பண்ணலாம். ஸோ நம்ம ஏரியா இதுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ என்னோட ஏரியாவில் கரெக்டாக ஜங்ஷன்ல கரெக்டாக ஒரு கேமரா இருக்கு. ஸோ உங்க ஏரியாவில் இந்த மாதிரி கேமரா இருக்கா அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைச்சுன்னா ஏன் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அஞ்சாவதா பார்க்க போறது வேர்ல்டோட 100 வருஷ ஹிஸ்டரி. கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த 100 வருஷ ஹிஸ்டரியுமே நம்ம வந்து கூகுள்ல புரட்டி பார்க்க முடியும். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கீழே நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் வந்து ஒரு லிங்க் பேஜுக்கு கூட்டு போகும். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான மிஸ்ட்ரியான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் அதுல வந்து நிறைய எழுதப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில கால் வச்சாரா வைக்கலையா அண்ட் ஏரியா 51 அண்ட் ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா, அதுக்கு வந்துட்டு போன தடயங்கள் என்ன, நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு முக்கியமான காரணமா இருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கடைசி காலங்கள்ல எங்க இருந்தாரு, அதை பத்தின சில டாக்குமெண்ட்ஸும் இவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மிஸ்ட்ரியான விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், 1000 வருஷம் மிஸ்ட்ரியும் நீங்க புரட்டி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ்ட்ரி மட்டும் இல்லாம நம்மளோட ஹிஸ்டரியும் அதுக்குள்ள கலந்துருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆறாவதா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுளோட ஜிப் தான். எஸ், ஜிப் ஃபைல்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். கூகுளோட ஜிப் ஃபைல்ஸும் இதுக்குள்ள சர்ச் பண்ணி பார்க்க முடியும். நிறைய வெப்சைட் இருக்கு ஜிப் ஃபைல்ஸ் இருக்கு. நார்மலான போட்டோக்கும் ஜிப் ஃபைல்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் நான் ஏற்கனவே தனியாக டெடிகேட்டா வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ ஜிப் ஃபைல்ஸ் ஓபன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஜிப்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுக்கான ஆப்ஷன் கூகுள் வந்து கொடுத்துருக்காங்க. கூகுளோட ஜிப்லையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்ல பிரைவேட்டான ஒரு வெப்சைட்குள்ள போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சோ இதுவும் நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஏழாவதா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் மை மொபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். சோ ஃபைண்ட் மை மொபைல் அப்படின்னு கூகுள்ல டைப் பண்ணீங்கனாலே போதும் உங்களோட மொபைல் எங்க இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். இதுல வந்து சிம் போட்டுக்கணும் போடலைங்கிறது அவசியம் இல்லை. ஆனா ஜிபிஆர்எஸ் மட்டும் ஆன்ல இருக்கணும். ஜஸ்ட் அது மட்டும் இருந்தாலே போதும். லாஸ்டா உங்க மொபைல் வந்து எந்த இடத்துல வந்து சுவிட்ச் ஆஃப் ஆனிச்சு, இல்ல எங்க இருக்கு, எங்க டிராவல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இதை வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு மட்டும் இல்ல iOS வெர்ஷனுக்கும் இது வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட மொபைல்ல வந்து ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நிறைய பேர் போன் வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஃபைண்ட் மை டிவைஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா வந்து உங்க போனை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பா அதை இன்ஸ்டால் பண்ணீங்க. அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஃபைண்ட் மை போன் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு டெடிகேட்டான வீடியோ இருக்கு. ஸோ அதோட வீடியோவும் நான் அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். தேவைப்பட்ட ஐ கார்டு லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுவாங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. உங்க போனை வந்து சேஃபா வச்சுக்கிறதுக்கான பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த வீடியோலும் இருக்கு. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிக்கணும். நீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் AZAR. பை.